பிரிவினைவாதிகளுக்கான இடமல்ல திருப்பரங்குன்றம் அப்படின்ட்டு நம்ம பிளாஸ்டிக் திருமாவளவன் போய் பேசியிருக்காருன்னா நிறைய உண்மைகளை சொல்லியிருக்காரு. தமிழகத்தை சோதனை களமாக முயற்சிக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு. அதைத்தான் பண்ணாங்க திமுக, அவங்க கூட்டணி கட்சி. ஏன்னா திருப்பரங்குன்ற தீபத்தில் நீதிமன்றமே தீப ஏற்ற சொன்னதுக்கு அப்புறமும் அதை பிரச்சனையாக்கி கலெக்டரை மன்னிப்பு கேட்க வச்சு, போலீஸை வச்சு எவ்வளோ கொடுமை செய்ய முடியுமோ அவ்வளோ கொடுமை இந்துக்களுக்கு எதிராக பண்ணி அதை சோதனை களமாக ஆக்க முயற்சித்தாங்க. ஆனால் இந்துக்கள் ஒன்றுபட்டு நின்று அதை முறியடித்தாங்க. எந்த ஒரு அசம்பாவித செயலிலும் ஈடுபடவே இல்லை. திமுக ஆட்சி இருக்கும்போது தான் கோயம்புத்தூரில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி 58 உயிர்கள் போச்சு. 250க்கு மேலே குத்துயிரும் கொலையுரமாக இருந்தாங்க. அந்த ரத்தம் கூட இன்னும் காயில் திமுக கையில் இருந்து. அதுக்குள்ளே அடுத்து திருப்பரங்குன்றத்தை போய் ஏற்றி பார்த்தாங்க, ஆனால் இங்கே நடக்கலை. அதனால் அந்த வயிற்றுச்சலில் அந்த திமுகவுடைய எடுப்பு இங்கே பேசிகிட்டு இருக்கு. திமுகவோட அந்த வயிற்றுச்சல், திமுகவோட ஓசி சோறு இதை பற்றி பேசிகிட்டு இருக்குது. நம்ம விழிப்புடன் இல்லைன்னா எதிர்காலம் அப்படின்ட்டு பேசுது. இந்துக்கள் விழிப்புடன் இல்லை என்றால் திருப்பரங்குன்றம் இப்போ சொன்னாங்க சிக்கந்தர் மலைன்ட்டு, நல்ல வேலை இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்குது அது திருப்பரங்குன்ற மலை தான்ட்டு. 1931 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்குது, பிரிட்டிஷ் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஆனாலும் இவங்க திருப்பி அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதனால் பிரிவினைவாதிகளுக்கான இடமாக்க முயற்சிப்பது திமுக, அதை கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் போன்றவர்கள் தான். ஏன்னா இவங்களாம் நல்லவங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், அன்றைக்கே குரல் கொடுத்துருக்கணும். இப்போ அது அவங்க தீர்த்து அது நீதிமன்றமே சொல்லிடுச்சுப்பா, இது அவங்க இடம், அவங்க கோயில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வாப்பான்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்ல துப்பு இல்லாமல் இன்றைக்கி பேசுகிறாரு, தமிழை வைத்து பேசிகிட்டு இருக்காரு. உனக்கும் தமிழுக்கு என்ன சம்மந்தம்? நீ திராவிடம், ஈவே ராமசாமி தூக்கி பிடிக்கிறவன். ஈவே ராமசாமி தமிழை காட்டு மிராண்டி மொழி சொல்லியிருக்கா, திருக்குறளை தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் சொல்லியிருக்காப்புல. அதனால் உனக்கும் தமிழுக்கும் சொந்தம் கிடையாது. நீ திராவிட இனத்துக்கு சொந்தமானவன். இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின சகோதரிக்கே சொந்தமானவன் கிடையாது. ஏன்னா பட்டியலின சகோதரியில் ஈவே ராமசாமி மாதிரி கேவலமாக பேசணும் எவனுமே கிடையாது. துணி விலை ஏன் ஏறிச்சுன்னு கேட்டு அவன் சொன்னான். அப்பேற்பட்டவனை தந்தைன்னு சொல்லிட்டு நீ பட்டியலத்தை பற்றி பேசவும் கூடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு துரோகி. இந்தியா முழுவதும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து பல கூட்டங்களில் கத்தி கதர்னவனி, அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நீ அந்த விதத்தில் பார்த்து தேச துரோகி. இந்து கோயில் கோபுரங்கள் ஆபாச பொம்மைகள் நிறைந்தவை அப்படின்னு சொல்லிட்டு மசூதியும் சர்ச்சையும் புகழ்ந்து பேசிட்டு இதை இழிவாக பேசுகிறதுல இந்து மதத்துக்கு துரோகினி. இப்படி பார்த்த எந்த விதத்திலும் எந்த ஒரு தாய் மொழிக்கும் சரி, தாய் மதத்துக்கும் சரி, தாய் நாட்டுக்கும் சரி, தமிழ் இனத்திற்கும் சரி, எல்லா விதத்திலும் எல்லாவற்றுக்கும் துரோகம் செய்துவிட்டு எந்த மூஞ்சி வச்சு நீ பேசுகிற சோதனைகளை பார்க்குறாங்க. இது பிரிவினைவாதம்ட்டு. பிரிவினைவாதத்தை வளர்த்தது திமுக. அதுக்கு அந்த வேரில் தண்ணி ஊற்றுனால உனக்கும் பங்கு உண்டு. அப்பேற்பட்ட நீ எல்லாம் பற்றி பேச விட. ஆனால் இந்துக்கள் விழிப்புணர்வு இருக்கணும். திருப்பரங்குன்றத்தை பிரிவினைவாதிகளுக்கான இடமாக முயற்சித்தார்கள். நாம் ஒன்றுபட்டு தடுத்தோம். முருகபக்த மாநாடு நடத்தி தடுத்தோம். கந்தசஷ்டி கவசம் பாடி தடுத்தோம். இப்படி இந்துக்கள் இவர்களுடைய எதிர்பார்த்தாங்க. இதை வேற மாதிரி ரியாக்ஷன் இது மாதிரி இதுக்கு வேற விதத்தில் எதிர்வினை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நாம் கட்டுக்கோப்போடு நின்று முருகனை துதித்து, முருகன் வேல் இந்த துரோகிகளின் எண்ணத்தை கிழிக்கும், இந்த துரோகிகளை வீட்டுக்கு அனுப்பும், இந்த துரோகிகளை, இந்த திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற இன துரோகிகளை, தேச துரோகிகளை தமிழகத்தை விட்டு நம்முடைய முருகனுடைய வேல் அப்புறப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் நாம் முருகனை அப்புறப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் முருகனை மட்டும் தொழுது, முருகனை மட்டும் வணங்கி இந்த துறையில் இந்த தேர்தலோடு வேறடி மண்ணிலமாக செய்ய வேண்டும். நெற்றியில் திருநீர் வைக்கும் எவனும் திமுக கூட்டணி கட்சிக்கோ ஓட்டு போட்டால் அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை.